ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு நான் சாரி ப்ளவுஸ் கட் பண்ணி காட்டுற வீடியோ தான் செய்ய போகிறேன். நார்மலாக அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்ணலாம்னு காட்டுறேன். இந்த ப்ளவுஸ் நார்மலாக நீலக்கை ப்ளவுஸ் தான், ஆனால் நான் பொங்குகை ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம்ன்றது தான் காட்ட போகிறேன். ஓகே, ஃபுல் வீடியோவே பாருங்க. முதல்ல லைனிங் துணி வெட்டி தான் வெட்ட போகிறேன். லைனிங் துணியை இப்போ 2ஆக மடிச்சிருக்கிறேன், அதை திருப்பி 4ஆக மடிக்கிறேன். 2 கையின் இதுக்கு தான் வெட்ட போகிறேன். இது மேல் பக்கம். இப்போ இதுதான் நீளத்துக்கு எடுக்க போகிறேன், மற்றது கீழே கம்மக்கட்டு பக்கம். இப்போ மேல் பக்கத்தை மற்ற இந்த கையின் நீளத்தோடு பார்க்குறேன். அங்கே தையலுக்கும் போக எனக்கு தேவையான அளவை மார்க் பண்ணி வெட்டி எடுக்கிறேன். அதை நேர்கோடாக தான் அப்படியே சதுரமாக வெட்டி எடுக்கிறேன். அதுக்கு பிறகு தான் அந்த கையின் ஷேப்புக்கு வெட்ட போகிறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு இது மேல் நீளம் கையின் இது கீழே கமக்கட்டு வைக்க போகிற இடம். இப்போ அந்த கீழ்ப்பக்கத்தில் கமக்கட்டு வைக்க போகிற இடத்தை அளக்குறேன். இந்த மாதிரி 3 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். அதுக்கு பிறகு இந்த தோல் மூட்டு வைக்க போகிற இடத்தையும் 2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணுறேன். இடம் அந்த மார்க் பண்ணின இடத்துக்கு நான் போக மாட்டேன் வெட்டி. இப்போ இந்த தொங்கல்ல இருந்து கமக்கட்டை அப்படியே வெட்டி கொண்டு அந்த மார்க் பண்ணினதோடு முடிக்கிறேன். அதே அப்படியே ஒரு வளைவுத்தன்மையாக அப்படியே வெட்டி விட போகிறேன். ஓகே, அந்த மாதிரி வெட்டிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி சுருக்கி வர போகுது. சுருக்கி வரும் போது பாருங்க, லைனிங் காணாமல் தான் எங்களுக்கு வரும். நார்மலாக லைனிங் எடுக்க இந்த வளத்துக்கு எடுத்த லைனிங் காணாமல் வரும். அப்போ இது அந்த மேல் அந்த சைட் வெட்டினா மிச்சம் அந்த கை வெட்டேக்கே எங்களுக்கு இப்படி ஒரு துண்டு வரும். அந்த துண்டை இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ 4 துண்டு இருக்குது, அதுக்கு 4 துண்டே தான் மடிச்சிருக்கிறோம், அதால் 4 துண்டு இருக்குது. இதை அந்த ஷேப்புக்கு ஒரு வெட்டுறேன். அது உங்களுக்கு விளங்கும், அதில் ஷேப் இல்லாமல் இருக்குண்டு இந்த மாதிரி வெட்டிட்டு ஒன்று எங்களுக்கு நீளமான லைனுக்கு வந்துட்டு இப்படி சுருக்கிட்டு திருப்பி இவ்விடத்தை நான் தைக்கும் போது தான் நான் அதை காட்டுவேன் உங்களுக்கு எப்படி இதுன்றேன். இப்போ பின்பக்கம் முதுகு, இப்போ பின்பக்கம் சரியாக சென்டராக மடித்து வச்சுருக்கிறேன். 2 இந்த மாதிரி ப்ளவுஸையும் 2ஆக மடித்து வச்சுக்கொண்டே எடுங்கோ. அதே மாதிரி துணியையும் 2ஆக மடிச்சிருக்கு. இப்போ தோல் மூட்டில் இருந்து கீழ் ரக்கத்துக்கு பார்த்து அதில் ஒரு மார்க் 2 மார்க் பண்ணுறது போடுறேன். 1 தைக்கிறதுக்கு 1 வெட்டுறதுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு அந்த மேலே உள்ளது வெட்ட போகிறேன், மற்றது தைக்கிறதுக்குரியது. அப்புறம் கீழே இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு 2ஐயும் அளவாக சரியாக பார்த்துட்டு இது கமக்கட்டடி அந்த கை அப்படி ஜாயின் பண்ண வர போகிறேன் தையல் அடி. அதோட இங்கால ப்ளவுஸை அப்படியே அளந்து கோடு போட்டுட்டு வெட்ட வேண்டியது சரியான சிம்பிள். அதுக்கு பிறகு இங்கால கொஞ்சம் விடுறேன். அந்த இடத்த தான் வெட்ட போகிறோம், அது தையல் வர இடம். அந்த டொட்டா போடுறது தையலுக்கு தான் போடுறேன். கோடு கீறுற இடத்த தான் வெட்ட போகிறேன். ஆனால் அதை நான் கூட விட்டும் வெட்டலாம், அதே அளவு வெட்ட வேணுமெண்டும் இல்லை, கூட விட்டால் கூட எங்களுக்கு நல்லந்தான். இப்போ கழுத்து அப்படியே சென்டராக வச்சு கொண்டு தண்ணுங்க, இல்லையாடா குண்டூசி அங்கே குத்தி போட்டு உங்களுக்கு எடுக்க கஷ்டமாட்டா குண்டூசி குத்தி தண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி டொட் போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நார்மலாக எனக்கு கொஞ்சம் இதே அளவு டீப்பே வேணுமெண்டபடியா அப்படியே நான் கட் பண்ணுறேன். ஏன்னாண்டா எனக்கு கொஞ்சம் டீப்பாக வந்தாலும் ஓகே ப்ளவுஸ். அப்படி இல்லையாண்டா கொஞ்சம் வெளிப்பக்கத்தால் கோடு போட்டுட்டு வெட்டினீங்கண்டா நல்லா. இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இப்போ கமக்கட்டடி நார்மலாக அப்படியே வெட்டலாம். உங்களுக்கு ஈஸிக்காக காட்டுறேன். அதை வச்சுட்டே இப்போ புது பழக்கம் பண்ணிக்க நீங்கள் வச்சுட்டே அளந்து எடுங்கோ. இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணுங்க, ஜாயின் பண்ணி கொண்டே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைட்டில் உள்ள இதை வெட்டிட்டு அப்படியே அந்த நாங்கள் அங்கே எக்ஸ்ட்ராவாக நிற்கிறதுகளை வெட்டி விட்டோம்னா சரி. இது இப்படி தைக்க போகிற இடம். அதுக்கு பிறகு அந்த கையடி அந்த புல்லடி போட்டிருக்கிற இடம் தைக்க போகிறோம். இஞ்சால கழுத்து தைக்க போகிறோம். இந்த அளவு தான் பின் பக்கம். இப்போ ப்ராக்கப் எடுக்கிறது. இப்போ டபுளாக மடிச்சிருக்கிறேன். அது என்னென்னா இப்போ பாருங்க, முன்பூட்டு தானே, முன்பூட்டுக்கு ஜாயிண்ட் வராது. இந்த மாதிரி 2 ப்ராக்கப்பும் வரும். சைட்டில் ஜாயிண்ட் வராமல் தான் நான் எடுக்கிறேன் நான். அப்போ இந்த துணியையும் நாங்கள் இப்போ எடுத்துருக்கிற துணியையும் 2ஆக தான் மடிக்கணும். இந்த மாதிரி 2ஆவையும் மடித்து போட்டு அப்படியே ப்ராக்கப் சென்டராக வச்சுட்டு இந்த மாதிரி நேராக நல்ல வடிவாக வச்சு போட்டு ஒரு கோடு போடுறேன். தோல் மூட்டு அளவுக்கு தையலுக்கு இஞ்சால துணி வெட்டிருக்கிறேன், அது வெட்ட மாட்டேன். இப்போ ஷோல்டர் பொறுத்துற இடத்துக்கு அந்த டொட் மாதிரி போடுறேன். அப்புறம் அங்கால கொஞ்சம் தள்ளி போடுறது உள்ள தான் வெட்ட போகிறேன் துணியை. அப்புறம் நாங்கள் சேப்படுத்தி நார்மலாக நான் கொஞ்சம் கூட விட்டு வெட்டுறது தானே, அந்த மாதிரி விட்டு போட்டு திருப்பி தைக்கைக்குள்ளே இதண்ணுவோம். இப்போ கழுத்துக்கு இப்போ வெட்ட போகிற இடத்துக்கு டொட் மாதிரி போடுறேன்.
அதுக்கு பிறகு அங்கால ஒரு கொஞ்சம் கழுத்துக்கு ஒரு கொஞ்சம் வரம்பு வந்தாச்சு காணும், அது மடித்து தைக்க கணக்காக வரும். அதுக்கு பிறகு ப்ராக்கப் வர வேண்டிய கீழ் துண்டு வர வேண்டிய இடம், அதங்கால வெட்ட வேண்டிய இடம், அதை மார்க் பண்ணிவிட்டு பிறகு தோல் மூட்டை இழுத்து பிடிச்சு கொண்டு தான் இந்த நெஞ்சடி நடுப்பக்கத்தை எடுக்கணும். அவரத்தை சுருக்கி இருந்தாலும் உங்களுக்கு சின்னன் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே தொங்கல் மட்டும் போடணும். அதுக்கு அளவண்டு அந்த துணியோட முடிக்காதங்கோ, நிறையவே விடுங்கோ. ஏன்னா எங்களுக்கு ப்ராக்கப் டக்ஸ் பிடிக்கக்குள்ளே எங்களுக்கு துணி தேவைப்படும். அப்போ அதை கொஞ்சம் நீளமாகவே தான் விடுறேன். பிறகு கட் பண்ண வேண்டியதை கோடு பண்ணி இதுன்றேன். இந்த நெஞ்சடியை பிடிச்சி கொண்டே தான் கமக்கட்டுக்கு அடையாளம் போடுங்க. இந்த மாதிரி அதுக்கு கீழ் பக்கம் ஃபுல்லாகவே டொட் மாதிரி போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த வெட்டுறதுக்குரிய மாதிரி கோடு பண்ணுறேன். இப்போ கட் பண்ணுறேன். வெட்டுறதுக்குரிய அடையாளம் போட்டு எடுத்து அப்படியே கட் பண்ணி கொண்டு வரேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ கழுத்து பக்கத்தையும் அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ கீழ் இது ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த இது பண்ணுறதுக்குரிய மாதிரி நல்ல அளவாக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்க்க விளங்கும். இதை இப்படி எடுத்து வச்சுட்டு இப்போ அதிலேயே கீழ்ப்பக்கத்துக்கு வந்த துணி தான் இந்த இது, அதை இந்த மாதிரி சேப்பாக வெட்டிட்டு இப்போ கழுத்துக்கு பெப்பிங் இப்போ பின்புட்டண்டபடியாக அதில் ஓப்பனாக இருக்கிற பிரச்சனை இல்லை. இஞ்சால தோல் மூட்டு காணா வருது, அதுக்கு ஒரு சின்ன துண்டு ஜாயின் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ முன்பக்கத்துக்குரியதையும் வெட்டிட்டேன். இப்போ லைனிங் துணியை ப்ளவுஸில் வச்சு வெட்ட போகிறேன். இப்போ கை வெட்டுறேன். இப்போ கை வெட்டிக்க பாருங்க, கமக்கட்டடிக்கு எங்களுக்கு அந்த காணா வருகுது. லைனிங் மாதிரி தான் அதுக்கு துண்டு வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். ஏண்டா பொங்கு கையண்டபடியாக காணா வருகுது. நார்மல் கையண்டா இந்த அளவு துணி கமக்கட்டு காணி. இந்த இப்போ வெட்டுறனே அந்த துணியைத்தான் அந்த கமக்கட்டுக்குள்ளே வைக்க போகிறேன். நான் கமக்கட்டுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த துணி அப்படியே பாவிக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இது லைனிங்குக்கு வைக்கிறது, அதே மாதிரி இந்த துணி ப்ளவுஸ் துணிக்கு வைக்கிறதுக்கு ஜாயின் பண்ணிட்டு தான் அதை கட் பண்ண போகிறேன். இப்போவே கட் பண்ணல, ஏன்னா நாங்கள் கடைசியாக ஒரு க்ளீன் பண்ணி கட் பண்ணுவோம் தானே, அந்த டைம் செய்யலாம். அதை இப்போ அது இருக்கட்டும். ஓகே, அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு இப்போ பின் முதுகு அப்படியே நெய் வெட்டினதை வச்சு வெட்ட வேண்டியதான். இப்போ பின்பக்கம் வெட்ட போகிறேன். அப்படியே வச்சுட்டே உங்களுக்கு வெட்ட முடியுமாண்டா வெட்டுங்க, இல்லையாண்டா ஒரு மார்க் பண்ணி போட்டு வெட்டினாலும் ஓகே. அப்படி இல்லாட்டிக்கு குண்டூசி குத்தியும் வெட்டலாம். நார்மலாக நான் கோடுகிரியெல்லாம் வெட்டுறேன். இந்த தையல் நீங்கள் லைவ்லையெல்லாம் பார்த்துருப்பீங்க. நார்மலாக அப்படியே வெட்டிட்டு அப்படியே தைச்சு கொண்டு போகிறேன்னா நான் இப்போ உங்களுக்காக கோடு எல்லாம் காட்டி செய்து கொண்டிருக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கமக்கட்டு ஃபுல்லாக வெட்டிட்டு தைரியமாக வெட்டுங்க. தையல் கஷ்டமே இல்லை, சரியான ஒரு சுகமானது வெட்டுறதுல தான் இருக்குது. தைரியமாக வெட்டிட்டோம்னா அதுக்கு பிறகு தைச்சு கொண்டு போக வேண்டியதான். இப்போ கழுத்து பெருத்துடுமோ இதண்டுடுமோ என்றெல்லாம் யோசிக்காதுங்க. அளவாக வெட்டி செய்திங்கண்டா எல்லாமே சரியாக வரும். இப்போ பின்கழுத்தை வடிவாகவே வெட்டிட்டேன். அதுக்கு பிறகு இப்போ முன்பக்கத்துக்கு இப்போ முன்னுக்கு அதை அந்த கோடை நேராக பார்த்து வைக்கிறேன்னு அதை அப்போ முன்பூட்டுக்கு வரைக்கும் கொஞ்சம் வடிவாக இருக்கும். பின்பூட்டு தானே, அப்போ முன்னுக்கு கொஞ்சம் வடிவாக இருக்கும். இப்போ அதே மாதிரி பின்பக்கம் பிடிச்சதுமோ அதே மாதிரி வச்சுட்டு வெட்டுறது தான். இப்போ முன்பக்கம் பெப்பி துணி அதையும் அதே மாதிரி அப்படியே லைனிங்கை வச்சு வெட்டி எடுக்கிறேன். சின்ன வேலை தான். தையல் சரியான ஒரு சுகம், கஷ்டம் இல்லை. தைரியமாக வெட்டினோம்டா சரி. அதுக்கு பிறகு வெட்டின துணியை வடிவாக மடித்து வைக்கணும். இப்போ பின் முதுகு பக்கத்தில் எல்லாத்தையும் அப்படியே வடிவாக மடிச்சுட்டேன். அதே நாள் தைப்பம் வண்டி இல்லை, சில நாள் 2 நாளும் ஆகும். அடுத்த நாளும் சில வேலை தைப்போம். டைம் இருந்தால் அந்த அண்ணன் தைப்போம். அப்போ அதுகளை வடிவான முறையில் வைக்கணும். அப்போ தான் எடுத்து தைக்கிறதுக்கும் ஒரு விருப்பமாக இருக்கும். ஒரு துணியும் துளியாத மாதிரியும் இருக்கும். அப்போ வடிவாக அதை கட்டியே கசங்காத மாதிரி கட்டி வச்சா தைக்கிறதுக்கு சரியான ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இந்த வெட்டி காட்டின வீடியோ உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இதையே தைக்கிற வீடியோ போடுவேன், அதுவும் நல்ல விளக்கமாக இருக்கும். இப்போவும் உடனே நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு சுகமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, பாய்.